முகத்தில் உள்ள வீட்டில் மின்சார பெட்டி வெடித்து 2 கார்கள் தீப்பிடித்து எரிந்து சேதமாகி இருக்கிறது. அந்த தீப்பிடித்து எரிந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். இந்த தீ விபத்துக்கான காரணமாக என்ன சொல்லப்படுகிறது? போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் என்னென்ன தகவல்கள் வெளியாகி இருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? சென்னை ஈஞ்சம்பாக்கம் விஜிபி லே அவுட் 3வது அவென்யூவில் வாடகை வீட்டில் வசித்து வருபவர் பழனியப்பன். மருத்துவரான இவர் கோடம்பாக்கத்துல ஒரு தனியார் மருத்துவமனையை நடத்தி வருகிறார். இந்த நிலையில நேற்றிரவு இவரது வீட்டுல மின்தடை ஏற்பட்டதால மின்சார ஊழியர்கள் இவரது அந்த மின்தடையை சரி செய்து சென்றுள்ளனர். குறிப்பாக மின்சார ஊழியர்கள் அப்போது மின்சார கேபிள்ல பிரச்சனை இருப்பதாகவும் நாளை அதனை சரி செய்து கொள்ளுமாறு அந்த மருத்துவரிடம் கூறிவிட்டு சென்றுள்ளார். இந்த நிலையில நள்ளிரவு 1:30 மணி அளவுல திடீரென மின்சார பெட்டி, அதாவது வீட்டின் போர்ட்டிகோவில் இருந்த மின்சார பெட்டி வெடித்து அதன் அருகே நிறுத்தி வைத்திருந்த 2 கார்கள் முழுவதுமாக தீப்பிடித்துள்ளது. உடனடியாக மருத்துவர் அளித்த தகவலின் பேர்ல 3 தீயணைப்பு வாகனங்கள்ல வந்த வீரர்கள், அதாவது திருவான்மியூர், அசோக் நகர், துறைப்பாக்கம் ஆகிய 3 தீயணைப்பு வாகனங்கள்ல வந்த வீரர்கள் உடனடியாக தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் அந்த 2 கார்களும் முழுவதுமாக சேதமடைந்தது. அது மட்டுமின்றி வீட்டின் வெளிப்புற திசையும் மற்றும் உள்ளே இருந்த சில பொருட்களும் முழுவதுமாக சேதமடைந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது நீலாங்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த தீ விபத்து ஏற்பட்டதுக்கான காரணம் என்ன என்பது குறித்து முழுவதுமாக தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.